சீதாராமன் சீரியல் செப்டம்பர் 20 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராம் சேது கிட்ட உங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் ஏன் மேலேயும் தங்கச்சி மேலேயும் திணிக்கிறீங்க, அதுதான் எங்கள் விருப்பம்னு எங்களை நம்ப வைக்கிறீங்க. போதும், இது வரைக்கும் இருந்தது எல்லாமே போதுங்கிறாங்க ராம். எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்டா, அதனால் எங்களை மட்டும் விட்டுட்டு போயிடாதுங்கிறாங்க சுபாஷ். இல்லை சித்தப்பா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்க போக வரைக்கும் இந்த வீட்டில் நெகட்டிவ் வைப் தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் வன்மம், பழி, சூழ்ச்சி, ரத்தம், இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு மனுஷன் வாழ முடியுமா? நாளைக்கே எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா இந்த வீட்டில் எப்படி வளரும்? வேணாம் சித்தப்பா, இந்த வீட்டோட சாவகாசமே எனக்கு வேண்டாம். சொந்த காலில் நின்று சுயமரியாதையோட வாழணும்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். எடுத்த முடிவு எடுத்தது தாங்கிறாங்க ராம். மீராக்காக்கு கூட பிறந்தவங்க பண்ணாத கல்யாணத்தை நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம், அந்த சந்தோஷத்தோடையே நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சீதா சொல்ல, அண்ணின் கூட பார்க்காம கடத்தல்காரங்க கிட்ட போய் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு சொல்கிற கேவலமான ஜென்மத்துக்கூடையெல்லாம் இவங்க வாழ முடியாது அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நடந்த எல்லாத்தையும் மறந்துடு, எல்லாரும் ஒன்றா இருப்போம் ராமுங்கிறாங்க சுபாஷ். எல்லாரும் உடனே ராம் எங்களை விட்டு போகமாட்டான், எங்கள் கூடயே இருந்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ கூட சீதா கிட்ட இருந்து என்னை பிரிக்க தான் நினைக்கிறீங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சீதா என்னோட உயிர். அவகிட்ட இருந்து என்னை பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வெறும் சவந்தான். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சீதா கிளம்பு போகலாங்கிறாங்க ராம். இன்னியோட எல்லாருக்கும் ஒரு கும்பிடு. ஆமாம், மறக்காமல் மகாலட்சுமி மேடமுக்கு முந்திரி அல்வா செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல. நாங்கள் இங்கேருந்து போனதை வச்சு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா, ராம், துரை 3 பேரும் வெளியே போயிடுறாங்க. எல்லாரும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வராங்க. கரெக்டாக மகாவும் இந்த சவுண்டு கேட்டு வெளியே வந்து எல்லா ரூமையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ராம் இருக்காங்களான்னு. ராம் சொல்லிட்டு கத்த கரெக்டாக செல்வி வராங்க. செல்வி கிட்ட ராம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க இப்போ தான் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்ல, மகா உடனே ஓடி வெளியே வராங்க. மகா அப்படியே ஆடி போய் ராம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்ன அங்கிள் துப்பாக்கியோடு வருவாங்கன்னு பார்த்தா அப்படி சோகத்தோடு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சீதா சொல்ல, இரு என்ன சொல்கிறான்னு பார்ப்போங்கிறாங்க துரை. ராம் எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு மகா கேட்க, உங்ககிட்ட தான் பேசணுன்னு இருந்தேன், ஆனால் நீங்கள் இல்லை. சரி, சொல்லிட்டு போகிறத விட சொல்லாமல் போகிறதே நல்லதுன்னு நினச்சேன், அதான் கிளம்பிட்டேன் அப்படின்னு ராம் சொல்ல, என்ன விட்டுட்டு போறியா? இந்த சித்தியை விட்டுட்டு போறியா? சொல்லு ராம், என் முகத்தை பார்த்து சொல்லு, இந்த சித்தியை விட்டு போறியா? எப்படி ராம் என்னை விட்டு போக உனக்கு மனசு வந்துச்சு? இவ சொன்னாளா இந்த வீட்டை விட்டுட்டு போகலான்னு? இவ சொன்னாளா சித்தியை விட்டுட்டு வான்னு இவ சொன்னாளா ராம்? மீராவை இங்கேருந்து பிரிச்சுட்டா, இப்போ உன்னையும் இங்கேருந்து பிரிக்க பார்க்குறாராம். புரிஞ்சுக்கோன்னு மகா சொல்லிட்டு இருக்க. ஏன் மேலே பாயிருங்க? ஏன் பாஸுக்கு சொந்தமாக யோசிக்க தெரியாதான்னு சீதா கேட்க, ஏய் நான் ராம் கிட்ட பேசிட்டு இருக்கேன், இது எங்கள் பர்சனல், நீ தலையிடாத அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. நான் எங்கே வந்தேன்? அனாவசியமாக நீங்கள் என்ன இழுத்ததுனால தான் பதில் சொன்னேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. ராம், உறவு முறையில் தான் நான் உனக்கு சித்தி ராம், ஆனால் உண்மையிலேயே நான் உன்னை அப்படியா பார்த்தேன்? ஒரு ஃப்ரெண்டாக தானே பழகுனேன், என்னை விட்டு போக உனக்கு எப்படி ராம் மனசு வந்துச்சு அப்படின்னு மகா கேட்டுட்டு இருக்க. 4 வயசுல என்னை விட்டுட்டு போனால் அம்மா முகம் ஞாபகம் இல்லை, நானும் உங்களை அம்மாவாக தான் நினச்சேன், இப்போவும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கோ செய்கிறதுக்கோ வித்தியாசம் இருக்கு சித்தின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. என்ன வித்தியாசம் இருக்கு? நான் எதில் உனக்கு குறை வச்சேன்? உனக்கு எது தேவை, எது நல்லதுன்னு பார்த்து செஞ்சவனா? என் அக்கா இருந்திருந்தா கூட உன்னை இவ்வளோ அக்கறையாக பார்த்துருக்க மாட்டாங்கன்னு வீட்டு சொந்தக்காரங்கள்லாம் சொல்லுவாங்க ராம். அப்படி நான் உன்னை வளர்த்துருக்கேன், ஆனால் அது ஏன்டா உனக்கு புரியல? உனக்கு தெரியுமா, நான் காலேஜ் படிக்கும்போது மகேஷ்னு ஒருத்தரை லவ் பண்ணேன். எங்கள் 2 பேர் வீட்லேயும் பேசி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கல்யாணத்துக்கு 1 வாரம் இருக்குது. யாருமே எதிர்பார்க்கல, என் அக்கா திடீர்னு இறந்துருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்போ உனக்கு வெறும் 4 வயசு, அஞ்சலிக்கு 2 வயசு. நான் அவங்க 2 பேத்தையும் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு சேது என்கிட்ட கதறி அழுதாருடா. நீயும் அஞ்சலியும் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பரிதாபமாக நின்னீங்க. என் மனசு அப்படியே நொறுங்கி போயிடுச்சுராம். நான் அப்போ முடிவு பண்ணேன், நீங்கள் 2 பேரும் என் கண்ணு மாதிரின்னு. உங்கள் 2 பேத்துக்காக நான் என் காதலை தியாகம் பண்ணேன். சேதுவை கட்டிக்கிட்டதும் நான் சொன்ன ஒரே கண்டிஷன், நமக்குன்னு குழந்தைங்க வேண்டாங்கிறது தான். இத்தனை வருஷத்தில் என்னைக்காவது நான் உன்னை விட்டு கொடுத்துருக்கேனா? சொல்லு ராம், நான் என்னைக்காவது உன்னை விட்டு கொடுத்துருக்கேனா? என் வாழ்க்கையை நான் உங்களுக்காக தியாகம் பண்ணேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். நானும் அப்படி நினைக்கல. இது என் கடமை ராம், நான் அதை மனசார செய்கிறேன், செஞ்சுக்கிட்டும் வரேன். எனக்குன்னு ஒரே ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அது நான் உங்களுக்காக வாழ்கிறது தான். உனக்கு மட்டும் இல்லை, மீராக்கும் நான் நல்லது தான் நினச்சேன். அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், நல்லா வாழ வைக்கணும், அதுதான் என் ஆசைராம். ஆனால் அது தப்பாக போயிடுச்சுராம். சத்யா மேலே இருக்கிற கோபத்தில் நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்தா. அப்படி பண்ணியிருக்க கூடாது, தப்பு தான். நான் பண்ணது பெரிய தப்பு, அதை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு மகா அழுது புலம்பிட்டு இருக்க. சீதா, எதிரில் நிற்கிறது மகாதானா? இவளுக்கு இப்படி தப்பு ஒத்துக்கிற பழக்கமே இல்லையே. அங்கே பாரு, ராம் வேற மெல்ட் ஆகுற மாதிரி தெரியுது அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. அதாங்கள் எனக்கும் புரியல அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. நடந்த தப்புக்கு நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ராம். நீங்களும் தான் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ராம வீட்டை விட்டு வெளியே போக சொன்னது பெரிய தப்பு, நீங்களும் அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. மன்னிப்பெல்லாம் எதுக்கு சித்தி? நான் உங்களை எல்லாரையும் மன்னிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் கிடையாது. ஆனால் அவசரப்பட்டு எடுத்த முடிவுன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, அது போதும் அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. சீதா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட பொங்குன ராமா இது
என்ன நடக்குதுன்னே புரியலையே சீதா அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. சித்தி நீங்கள் எங்களுக்காக நிறைய லைஃப்பில் தியாகம் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் சொல்லி தெரியணுமா என்ன? அதெல்லாம் நீங்கள் எங்கள் மேலே வச்ச பாசம், அன்பு, காட்டின அக்கறை, இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் சித்தி. அம்மா இல்லாத குறையே தெரியாத அளவுக்கு வளர்த்துருக்கீங்க. உங்கள் இடத்துல வேற யாராவது வந்திருந்தா எங்கள் லைஃப் இப்படி இருந்திருக்குமான்னு எங்களுக்கு டவுட் தான் சித்தி. உங்கள் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் எங்களுக்கு இவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒன்று தான் சித்தி, உங்கள் பாசம் சில நேரத்தில் உங்கள் கண்ணை மறைச்சிருது, அது சிக்கலாயிடுது அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. அண்ணன் ராம் நம்ம பையனை சொல்கிற மாதிரி சொன்னால் புரிஞ்சுக்குவான், அதை விட்டுட்டு நான் அவனுக்கும் கோவம் வரதானே செய்யும் அப்படின்னு சுபா சொல்லிட்டு இருக்க. நான் இப்போ சொல்கிறேன் ராம், இனிமேல் உங்களை கலந்துக்கிட்டு தான் எந்த முடிவையும் நான் எடுப்பேன், நீ உள்ளே போறாம் அப்படின்னு மகா கையை பிடிக்க ராம் உடனே அந்த பேகை பிடிக்கிறாங்க. அப்பாடா மகா இவ்வளோ இறங்கி வருவான்னு நான் நினைக்கவே இல்லை, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. நானும் சீதாவும் எடுத்த முடிவை மாற்றிக்கிறோம் சித்தி, நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகலை அப்படின்னு ராம் சொல்ல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாங்க மகா. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பண்ணணும். விஷால் எப்படியோ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி சத்யனை ஆக்சிடென்ட் பண்ண நினச்சதில் உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு நீங்களும் போலீஸில் ஒத்துக்கணும் அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. ராம் என்ன சொல்கிறேங்கிறாங்க மகா. ஒருவேளை சத்யன் செத்துருந்தா அந்த கொலையில் உங்களுக்கும் பங்கு இருந்திருக்குல்ல, அந்த தப்புக்கு நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் போதுமா? நான் எப்படி மன்னிக்க முடியும்? தப்பு பண்ணிட்டேன்னு என்கிட்ட ஒத்துக்கிட்டீங்க, அதே மாதிரி போலீஸ்கிட்டையும் ஒத்துக்கிறது தானே சரி. நீங்கள் சரண்டர் ஆனீங்கன்னா நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. என்ன பேச்சு பேசுகிற? அதான் மகா செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டால அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்க. ட்ரக்ஸ் வச்சது தப்புன்னு சொல்லி நீங்களும் மன்னிப்பு கேட்டு ஜெயிலுக்கு போகாமல் இருந்திருக்கலாம்ல, நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்க. சத்யாவும் மீராவும் கஷ்டப்பட்டதுக்கு சித்தி சரண்டர் ஆகிறது தான் நியாயம். விஷாலை கட்டிக்கலன்னா மீராவை சத்யனை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. மீரா சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க தெரியுமா? சீதா மட்டும் காப்பாற்றலைன்னா அவ்வளோதான், நம்ம வீடாகவே இருந்திருக்காது. பண்ண தப்பை அசால்ட்டாக பண்ணிக்கிறது தப்பு இல்லையா? செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டு பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கணும், அதுதான் நியாயம். இன்ஸ்பெக்டருக்கு நீங்களே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மகா அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. எனக்கு தெரியும் சித்தி, நீங்கள் கண்டிப்பாக இந்த தப்பை ஒத்துக்க மாட்டீங்கன்னு. பர்சனலாக பேசி அப்படியே பிரச்சனையை சால்வ் பண்ணிடலான்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க. ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் என்னைக்கு நீங்கள் பண்ண தப்பையெல்லாம் ஒத்துக்கிட்டு போலீஸில் சரண்டர் ஆகுறீங்களோ அன்னைக்கு நாங்கள் இந்த வீட்டில் கால் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீதாராம் 2 பேரும் கிளம்பிடுறாங்க. கூடவே துரையும் போகிறாங்க. அதுக்கப்புறம் சீதாராம் 2 பேரும் தனியாக ஒரு இடத்துக்கு ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. பாஸ், இந்த ஏரியாலே யாரையாச்சும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சீதா கேட்க. எனக்கு தெரியாதுங்கிறாங்க ராம். அப்புறம் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்து இறங்குனீங்க அப்படின்னு சீதா கேட்க. எனக்கு தெரியல சீதா, இந்த ஏரியாவில் எப்படி வாழ போகிறோன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ராம் சொல்ல. கவலைப்படாதீங்க பாஸ், அந்த முத்தாரம்மன் நம்மளை கைவிட மாட்டா, அந்த முத்தாரம்மன் நம்மளுக்கு ஒரு வழி காட்டுவா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக வாட்ச்மேன் தலை தெறிக்க ஓடி வராரு. அண்ணன் நீங்கள் எதுக்கு நான் வந்தீங்க? எங்கள் கூட வந்தீங்கன்னு தெரிஞ்சால் உங்கள் வேலை போயிடும் அப்படின்னு சீதா சொல்ல. அட விடுமா, வேலை பெரிய கலெக்டர் வேலை, நீங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு போனதே என் மனசு கேட்கலாமா, அதுதான் ஆட்டோ பின்னாடியே ஓடி வந்தேன் அப்படின்னு வாட்ச்மேன் சொல்ல. அண்ணன் இந்த ஏரியாவில் ஏதாவது வீடு காலி இருக்குமா அப்படின்னு சீதா கேட்க. இந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தர் இருக்காமா, நீங்கள் இருங்கம்மா, நான் போய் வீடு ஏதாவது இருக்கான்னு கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் போகிறாங்க. ஒரு வீடு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வாட்ச்மேன் ஓடி வந்து சீதா கிட்ட சொல்ல. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டை பார்க்கறதுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கிட்ட போய் நின்று, இதுதான் சார் வீடு, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப நல்லவங்க, உதவின்னு கேட்டால் உசுரை கூட கொடுப்பாங்க அப்படின்னு வாட்ச்மேன் சொல்லிட்டு இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ராம் சொல்ல. என்னையா நீங்கள் எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்கிறீங்க? உங்கள் வீட்டு உப்பத்தின்னு உடம்பு வளர்த்து வச்சிருக்கேன், எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. எதுக்காக அழுறீங்க அப்படின்னு ராம் கேட்க. நீங்கள் எவ்வளோ வசதியாக வாழ்ந்தவர், இப்போ இந்த ஏரியாவில் சீதாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கிறவங்க தெரிஞ்சா என்னையா எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? இது உங்கள் வீட்டு உப்பை தின்னு வளர்ந்த உடம்பியா அப்படின்னு வாட்ச்மேன் சொல்லிட்டு இருக்க. எதுக்காக அலறீங்கிறாங்க ராம். இல்லையா, நீங்கள் எப்படி வாழ்ந்தவர், இப்போது இப்படிப்பட்ட ஒரு ஏரியாவில் சீதாமாவை கூட்டிகிட்டு வந்து இருக்க போகிறீங்கன்னு நினச்சா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கியா அப்படின்னு வாட்ச்மேன் சொல்ல. அண்ணன், இந்த ஏரியாவுக்கு என்ன குறைச்சல், இங்கே இருக்கிறவங்களும் மனுஷங்க தானே, நம்ம என்ன வானத்தில் இருந்தால் குதிச்சு வந்தோம் அப்படின்னு சீதா சொல்ல. இல்லைம்மா, இருந்தாலுங்கிறாங்க வாட்ச்மேன். எதுக்கு ஃபீல் ஆகுறீங்க? சீதாக்கும் எனக்கும் இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ராம் சொல்ல. எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.